வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம அயனார் துணை உங்க ஃபேவரட் மட்டும் இல்லாம என் ஃபேவரட்டான சூப்பரான எபிசோடு தான் நான் சொல்ல போறேன். நேற்று நான் சொன்ன மாதிரி கார்த்திகாவுக்கு சுத்தமா அவங்க கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க அப்பா அம்மா சொன்னதுனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், எனக்கு எப்போவுமே என்னோட சேர மாமா தான் வேணுன்ற மாதிரி நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே வந்து சேரன் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே எல்லாருமே இருக்காங்க. நம்ம நிலா, அதுக்கப்புறம் சேரனோட அப்பா, அதுக்கப்புறம் வந்து சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே இருக்காங்க. பயங்கர ஷாக்ல இருக்காங்க. கார்த்திகா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களேன்னு. கார்த்திகா நான் என்ன ஆனாலும் மறுபடியும் நான் அங்கே போக மாட்டேன், உங்களை கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் போவேன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப இதாகவும் இருக்காங்க. நிலாவும் மறுபடியும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு தானேன்னு கேட்கும்போது நான் நிஜமாவே ஸ்ட்ராங்கு தான், எனக்கு சேர மாமா இல்லாமல் நான் போவே மாட்டேன்ற மாதிரி பயங்கரமாக ஒரு இதுவும் காட்டுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் எங்கடா இந்த பொண்ணை காணும், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு எங்கேயோ போனாலே இன்னும் வரலையேன்ற மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம சேரனோட அப்பாவும் வந்து எங்கேயோ கோயிலில் கூட கல்யாணம் பண்ண வேண்டாம், நீ சம்மதம்னா இங்கேயே கல்யாணம் பண்ணலாம், நீ போய் ரெடி ஆகு, ரெண்டு பேருமே இங்கேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நிலா இங்கேயுமே கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம சேரனோட அப்பாவும் சரி அவரும் வந்து எங்கள் கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காரு, இந்த மாதிரி தூணிலும் இருந்தாலும் திரும்பிலும் இருக்குன்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டைலாக்கு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே பயங்கரமாக வேற லெவலில் போகுது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து தடுத்துருவாங்கன்ற மாதிரி ரொம்ப பரபரப்பாக போகுது. ஸோ இந்த எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.